ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நிவேதா சாய் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்து அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலோட ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்னோட சார்பா பிடிஎஸ் சார்பா அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாவும் அவங்களுக்கு மினி மினி ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக இருங்க அண்ட் ஹெல்த்தியாகவும் இருங்க, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பர்த்டே ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் 4 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ இல்லை ஏற்கனவே என்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து என்னால் வந்து அந்த டேட்டுக்கு என்னால் போட முடியும். இந்த அன்கட் சீன்ஸோட டெலகிராம் லிங்க் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து எஃப்எஃப்க்குன்னு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக டப்ஸும் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து இன்ஸ்டாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு வேணுன்னா போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவும் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஒரு மோட்டிவேஷனாகவும் வந்து எனக்கு இருக்கும்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் உங்களுக்குன்னு வந்து இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எது இருந்தாலும் அதையும் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னோடய டெலகிராமில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, எதில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க நம்ஜுன் தான் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ஜுனோட ஒன் ஷாட் தான். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ஜுனை வந்து ஒரு போலீஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஸோ இதில் நம்ஜுனோட இன்ட்ரோ வந்து என்னென்னா, அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹானஸ்டான லாயலான ஒரு போலீஸ். ரொம்பவும் வந்து லைக் என்ன சொல்கிறது, அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படின்னா எந்த தப்பு நடந்தாலும் அதை ஃபுல்லும் சரி பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருப்பார். ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸராக இருந்தால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ஜுனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய 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 ஒரு மாறி 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 போயிட்டே இருப்பார். அப்படி ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ அவர் வந்து உங்கள் ஊருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் ஊருக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் நம்ம நம்ஜுனு. அண்ட் வந்து இதுதான் நம்ஜுனோட இன்ட்ரோ. ஸோ உங்களோட இன்ட்ரோ வந்து என்ன அப்படின்னா வந்து லைக் கிராமம் தான். ஸோ ரொம்ப வில்லேஜும் இல்லை, ரொம்ப சிட்டியும் இல்லை, ஓரளவுக்கு வில்லேஜ் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வில்லேஜ்னாலே வந்து பொண்ணுங்களை வெளியில் விட மாட்டாங்க அப்படி இப்படி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி. பொண்ணுன்னா இதுதான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி யார்கிட்டையுமே பேசக்கூடாது, பசங்கக்கிட்ட யார்கிட்டையுமே பேசக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான் இது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுனாலே வந்து என்ன இப்போ வில்லேஜில் அதுவும் வந்து பொண்ணு உங்கள் ஃபேமிலியில் வந்து என்ன சொல்கிறது, பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, பொண்ணுகளுக்கு அந்த இது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்து உங்கள் வீட்டில். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரியோட உங்கள் 2 பேரோட இன்ட்ரோவும். ஸோ நம்ஜுனோடதும் உங்களோட இன்ட்ரோவும். இப்போ தான் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட அம்மா தான் எந்திரிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணியை ஒரு பெரிய குடத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே சர்ன்னு ஊற்றிடுறாங்க. பதறி போய் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்கள் அம்மாவை அந்த குடத்துலேயே 2 அடி அடிக்கிறாங்க. அறிவில்லை உனக்கு, ஒரு பொட்டை புள்ளையாக இருந்துக்கிட்டு இத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுமா, அதுதான்மா தூங்கிட்டேன். என்னடி அப்படி டயர்டு, என்ன வேலை பண்ணி கிழிச்சிட்டேன், ஒழுங்கா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வேலையை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து யாருன்னா உங்களோட ரியல் அம்மா கிடையாது. உங்கள் அப்பா வந்து லைக் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. உங்கள் அம்மா வந்து உங்கள் பிறந்த உடனேவும் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து உங்கள் அப்பா வந்து
உங்க அப்பாவுக்கு உங்கள புடிக்காது. ஸோ அவங்க செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து உங்க சித்தி தான். நீங்களும் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈரமான பெட்டெல்லாம் வந்து ஈரமாக இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு தாவணியெல்லாம் கட்டிட்டு வேலை பார்க்க போயிடுறீங்க. வீடு ஃபுல்லாக கூட்டுறது. அது வந்து உங்கள் வீடு எப்படின்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து வேலை எல்லாத்தையுமே வந்து வேலைக்காரங்க இருந்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும். வீட்டை ஃபுல்லாக கூட்டுறது, துடைக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி அப்புறம் எல்லாரோட துணியை துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களை தான் வந்து பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கா நீங்கள் வந்து ஸ்கூல் எது வரைக்கும் படிச்சிருந்திருப்பீங்கன்னா ஒரு 10வது வரைக்கும் தான் படிச்சிருந்திருப்பீங்க. அதோட வந்து உங்கள் வீட்டில் வந்து படிச்சு கிடைச்சதெல்லாம் போதும், வீட்டிலேருந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே தான் இருக்கீங்க. எப்பயாச்சும் கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் வந்து கெஞ்சணும். நீங்கள் உங்கள் சித்திக்கிட்ட நீங்கள் ரொம்ப கெஞ்சினதுக்கப்புறமா அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்களை நீங்கள் கெஞ்சுறது. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் சரி போயிட்டு சீக்கிரமாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி தான் நீங்கள் எல்லா வேலையுமே வந்து முடிச்சுட்டு எல்லாம் வந்து சாப்பிட உட்காந்ததுக்கப்புறமா பரிமாறுறதும் வந்து நீங்களாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்களும் சாப்பிட்டுட்டு டைம் பார்க்குறீங்க. சரி கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு உங்கள் சித்திக்கிட்ட தான் போகிறீங்க. அம்மா என்னடி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், நீ கோயிலுக்கு போயிட்டு தான் வர்ற வேலை. அப்படியே வந்து இவ கோயிலுக்கு போகலன்னா அப்படியே கோயில் ஒன்று இடிஞ்சு விழுந்துராது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கெஞ்சி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு 10 நிமிஷம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறமா தான் அவங்களும் போய்த்தலை, போயிட்டு சீக்கிரமாக வர வழியை பாரு, அப்படியே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருப்பீங்க. அப்போதான் வந்து ஸோ நம்ஜன் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவரு வந்து எப்படி அப்படின்னா வந்து அங்கே கொஞ்சம் எல்லாம் வந்து ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, லைக் வந்து போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வந்து போட்டிருந்துருக்க மாட்டாங்க. லைக் வந்து இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்களா, லைக் அந்த ப்ரௌன் ஷர்ட்டு வேட்டி அந்த மாதிரி அவர் போட்டு தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஊர் மக்களாக இருக்கிற மாதிரி அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவர் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வந்து நீங்கள் நடந்து போகிறீங்க. நம்ஜுன் பார்க்குறாரு. பார்த்ததுமே அவ்வளோதான், அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, டோட்டல் ஃப்ளாட்டு உங்கள் அழகில் அவர் அப்படியே மயங்கிடுறாரு. ரொம்பவும் அவருக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. நம்ஜனும் உங்கள் பின்னாடியே தான் வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நம்ஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் உங்கள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கல. அகெயின் வந்து இன்னும் கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணிட்டு ஏய் அப்படின்ட்டு வந்து நம்ஜன் சொல்கிறாரு. நீங்களும் வந்து யார் ஏன்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ஜுன் தான். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதில் வெளியே உனக்கு, இங்கே வா. யார் நீங்கள்? நீங்கள் கூப்பிட்டா நான் ஏன் திரும்பி பார்க்கணும், நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் என்ன போலீஸ்கிட்டே திமுறா பேசுகிறியா? கூப்பிட்டா வர முடியாதா உன்னால்? போலீஸா? ஆமாம், போலீஸ் தான். போலீஸுன்னு சொல்கிறீங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கீங்க. ஏன் போலீஸ்னா யூனிஃபார்ம் போட்டே தான் இருக்கணுமா? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரில. இங்கே வா. நீங்களும் வந்து வரீங்க. அப்படியே ஒரு வயசு உங்களோட பாடியை தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ தாவணி வேற லைட்டாக காற்றெல்லாம் வீசுதா. ஸோ அப்படியே உங்கள் ஹிப் எல்லாமே வந்து ரிவீல் ஆகுது. அப்படியே வந்து அவர் பார்க்குறாரு. நான் இது அப்படின்ற மாதிரி தான் அவரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பேர் என்ன? எதுக்கு பேர்லாம் கேட்குறீங்க? இதை பார், இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் நான் தெரிஞ்சுக்கணும், அதுவும் உன்னையும் சேர்த்து தான். உன் பேர் என்ன? நீங்களும் வந்து உங்கள் பேரை சொல்கிறீங்க. ஆஹா சரி, யார் வீட்டு பொண்ணு நீ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரை வந்து சொல்கிறீங்க. அவரோட பொண்ணு தானா?
ஆ எவன பிடிக்கிறதுக்காக வந்தனோ அவளோட பொண்ணா நீ? நான் அவன பிடிக்க வந்தேன். ஆனா நீ என் மனச பிடிச்சிட்டியேடி அப்படின்ற மாரி அவரு மனசுலயே நெனச்சுக்கிறாரு. அவ்வளோதான்ல, நான் போலாம்ல? உனக்கு போறதுக்கு நான் பர்மிஷன் குடுத்தனா? அ இல்ல. அப்புறம் இங்க வா. எதுக்கு? வா, நான் வரணும் அப்படின்ட்டு நம்ஜன் சொல்றாரு. நீங்களும் வந்து நம்ஜன் பக்கத்துல போறீங்க. சரி, நம்ஜன் என்ன பண்றாரு, உங்களோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்துல இழுத்துக்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்றீங்க? விடுங்க என்ன. முடியாதுடி, முடியவே முடியாது. உன்னை பார்த்தனா, பார்த்ததுமே செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படியே என் மனச ஒரு செகண்ட்ல பிடிச்சிட்டடி நீ அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்றாரு. என்ன பேசுறீங்க நீங்க? விடுங்க என்ன. யாராவது பார்த்தா அவ்வளவுதான். என் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உங்களை கொன்றுவாங்க. விடுங்க என்ன. ஓ, அவ்வளோ பெரிய பிடுங்கிங்களா அவங்களா? என்ன கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? விடுங்க என்ன, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ஜுனா தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க. பட் ஆனா நம்ஜுனா உங்க ஹிப்பை தான் இன்னமும் டைட்டா பிடிச்சி பக்கத்துல இழுக்கிறாரு. 2 பேரோட பாடியுமே வந்து டச் ஆன மாதிரி தான் இருக்கு. இதப்பார், எப்போ நீ என் மனசுக்குள்ள வந்துட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன்டி, நீ தான் என் பொண்டாட்டின்னு. புரியுதா? இதை பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். என் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொன்றுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விட்டுங்க. விட்டணுமா? இப்போ மட்டும் விடலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சிருவேன். ஓ, அடிப்பியா? ஓ, எங்க அடி பார்க்கலாம், எங்க அடி அடி அப்படின்ட்டு நம்ஜன் சொல்றாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி பதட்டத்துல கோவத்துல வந்து நம்ஜுனை பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறீங்க. நம்ஜுனுக்கு செம்ம ஷாக்கு. நீங்க அடிச்சதுமே அவருக்கு அவ்வளோதான், கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னையும் நீ அடிக்கிறல, உன்னோட அடியை நீ காமிச்சிட்ட, என்னோட அடியை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ஜன் செம்மையா வந்து ஒரு கிஸ் அடிச்சிடுறாரு. செம்ம டீப்பா போகுது. அந்த அளவுக்கு வந்து அந்த கோவத்தை வந்து அந்த கிஸ்ஸுக்குள்ளே தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. ரஃப்பா போகுது. உங்க ஹிப்பை கிரிப் பண்றாரு, லைக் டைட்டா பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது. ஸோ அந்த கேப்ல நீங்க மவுத்தை ஓப்பன் பண்ண கேப்ல நம்ஜன் அவரோட டங்கை விட்டு உங்க டங்க்ல செம்மையா வந்து டாமினன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களால எதுவுமே முடியல. கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸா வருது. அப்படியே உங்க லிப்ஸையும் சக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விடுறாரு. அப்படியே டீப் பிரெத் போகுது உங்களுக்கு. என்னோட அடிலாம் எப்படி தாண்டி இருக்கும் பொண்டாட்டி. அடுத்த தடவை மாமா மேல கையை வச்சு பாரு, அப்போ தெரியும்டி நான் விட்டுற இடம் வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் வந்து விட்டுட்டு, சரி போப்போ, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு போப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து விட்டுறாரு. நீங்க வேகமா வந்து அந்த கோயிலுக்குள்ளார தான் வந்து போயிடுறீங்க. நம்ஜனும் வந்து அவரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் அவரும் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கும்பிடுச்சலாம், கும்பிடு, நல்லா கும்பிடு. எத்தனை மணிக்கு நீ வந்திருக்க? அப்போ டெய்லியும் நீ வருவியா, இல்லை வாரத்துக்கு ஒரு வருமா வருவியான்ட்டு நானும் பார்த்துக்கிறேன்டி. வரும்போதெல்லாம் மாமாவுக்கு இதாக கொடுத்துட்டு போகணும்ல நீ அப்படின்ற மாதிரி அவரும் திங்க் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கே நம்ஜன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது. அப்படியே அழுதுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே வந்து சாமி நல்லா கும்பிட்டுட்டு கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே உங்களை நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கிளம்பி போயிடுறீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே வந்து அடி உங்களுக்கு தான் விழுது. கன்னத்தில் பலார்னு அடிக்கிறாங்க. யாரானா அது வந்து உங்கள் சித்தி தான். நீங்கள் வந்து அப்படியே கண்ணில் அப்படியே டிஎஸ் நிற்கிது. கோயிலுக்கு போனால் திரும்ப வர தெரியாத உனக்கு சீக்கிரமா? அப்படி என்ன பிடுங்குற வேலை? எவனை போய் பார்த்துட்டு வர? இல்லை சித்தி, நான் யாருமே பார்க்கல சித்தி. பார்க்கலம்மா, கோயிலில் தான் மாமா இவ்வளோ நேரமா இருந்தம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ நேரம்டி கோயிலே உட்காந்துக்கிட்டு இருப்ப? வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்க தெரியாதா உனக்கு? பார்க்குறேம்மா, பார்க்குறேம்மா. இன்னொரு தடவை கோயிலுக்கு போனால் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். போய் அங்கேயே உட்காந்துக்கிற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? புரியுதும்மா, புரியுது.
அப்படின்னு நீங்களும் வந்து உங்க ஒர்க்ஸ் என்னமோ அதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. இப்படியே வந்து கொஞ்சம் ஒரு டேஸ் போகுது. ஸோ அப்போ சடனாக நீங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு நிறைய போலீஸ் எல்லாம் உள்ளார வராங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாயிருது. எதுக்கு போலீஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா தான் வராரு. யார் நீ? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளார இத்தனை போலீஸுகளை கூப்பிட்டு வந்திருப்ப? ஏன் கூப்பிட்டு வந்தா இப்போ என்ன? உன்னை பிடிக்கிறதுக்கு தான்டா நான் இங்கே வந்திருக்கேன். உன்னை பற்றின எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். நீ பண்ணுற இல்லீகல் வேலை எல்லாத்தையும் எவிடன்ஸோட மாட்டிருக்கு. அதனால தான்டா இவ்வளோ நாளும் நான் அமைதியாக இருந்தேன். இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணன்னு நினைக்கிற? உன்னை பற்றின மொத்த வரலாறையும் என்னென்ன பண்ண அப்படின்ற எல்லாத்தையுமே மொத்தமாக பிடிச்சிட்டேன்டா. இனி நீயும் சரி உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நல்லா களி திங்க ரெட்டியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் அண்ணன் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க லைக் அண்ணன்னு கூட சொல்ல முடியாது, தம்பிங்க. ஸோ உங்களுக்கு அப்புறமா தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட தம்பிங்க தான் அவங்களுக்கு செம்ம காண்டு. ஏன்னா இது வரைக்கும் இருந்த போலீஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ஜன் இப்படிலாம் சொல்கிறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த ஈகோ டச் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு முன்னே இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, இங்கேருந்து நீ உயிரோடு போனாதானடா அப்படின்ற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. லைக் அங்கே அருவாலெல்லாம் இருக்கும்ல, அருவாலெலாம் எடுத்துகிட்டு உங்கள் தம்பி தான் லைக் பெரிய தம்பி நம்ஜுனை வெட்டுறதுக்கு வரான். நம்ஜுனா ஒன்றும் பண்ணலை. அவரோட கன்னை எடுத்து ஒரே ஷாட்டு தான் கையை பார்த்து சுட்டது விட்டு எல்லாருமே அப்படி ஸ்டண்ட் ஆகிடுறாங்க. இந்த குண்டு மேலே அனுப்புறதுக்கு பதிலாக உன் மண்டையில் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா, ஒட்டுன்னு போயிடுவ நீ. அதனால தான் உன்னை சுடலை. எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அப்பா தம்பிங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் வீட்டில் அந்த அடியாள்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவனுங்கெல்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வேனில் ஏற்றுறாங்க. நம்ஜன் தான் அவங்கள பார்த்து அப்படியே விங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்கள் சித்தி இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரில. லைக் நம்ஜன் உங்களை பார்த்து வின் பண்ணதெல்லாமே பார்த்துருந்துருப்பாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. உங்கள் முட்டையை தான் பிடிக்கிறாங்க. ஏண்டி சிறுக்கி, இவ்வளோ நீ தான் அவனை அங்கே கூப்பிட்டு வந்தியா? இல்லைம்மா, நானால கூட்டு வரலம்மா, நான் ஏம்மா கூட்டு வர போகிறேன்? அப்புறம் எதுக்கடி அவன் உன்னை பார்த்து கண்ணடிச்சுட்டு சிரிச்சிட்டு போகிறான் சொல்றி? என்ன அவனை வளைச்சி போட்டிருக்கான், நல்ல வாட்ட சட்டமாக இருக்கான், போலீஸ் வர குடும்பத்தை மொத்தமாக ஜெயிலில் அனுப்பிட்டு அவன் கூட சந்தோஷமாக இருக்கலான்ட்டு கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதும்மா, அவர் வேணும்னு பண்ணிட்டு போகிறாரு, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதும்மா, ப்ளீஸ் அடிக்காதீங்க. அவங்களுக்கா செம்ம கோபம். இந்த மாதிரி நம்ஜன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது, அதுவும் அவங்க பசங்களை அரெஸ்ட் பண்ணி போனதுல அவங்களுக்கு செம்ம கோவம், அவ்வளோ வெறுப்பு. உங்களை பார்த்து நல்லா லைக் அந்த உருட்டு கட்டைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து செம்மையாக உங்களை அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவும் பாவமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்கள் அவ்வளோ கதறீங்க, எனக்கு தெரியாது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுவீங்க. கூடவே இருந்துக்கிட்டு குளிப்பறிக்கிற வேலையடி பார்த்துக்கிட்டு இருக்க. நீ தானடி அவனுக்கு கண்டிப்பாக உன் அப்பா பண்ணுற எல்லாத்தையுமே ஆதரமாக நீ தானடி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கை காலெல்லாம் அடின்னு அவ்வளோ இதாக அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுறீங்க. இல்லை எனக்கு தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்க, அடிக்காதீங்கன்னு அவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட நிறுத்தலை. செம்ம அடிக்கிறாங்க. மண்டையிலலாம் அப்படியே பிளட்டாக வருது, எல்லாம் வீங்கி போச்சு. அந்த உருட்டுக்கட்டையே லைக் என்ன ஆகுது, பிஞ்சு போகிற மாதிரி ஆகிருச்சு. இருடி மொத்தமாக நீ தான் தெரிஞ்சிச்சுன்னு வையன், அவ்வளோதான், நீ கையால் செத்தடி. நீ உன் அம்மா பொண்ணு எடுத்துக்க, உன்னையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இருட்டான ரூமுக்குள்ளார மூடி வச்சிடுறாங்க.
உள்ளார தள்ளி கதவை லாக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இருட்டுனாலே பயம். அவ்வளோ கதவை தட்டுறீங்க, கதவை திறந்து கதவை திறங்க, எனக்கு பயமா இருக்கு, அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாகுறீங்க, கெஞ்சுறீங்க, கத்துறீங்க, கதறீங்க. அவங்கள யாராச்சும் போய் கதவை திறந்தீங்க, ஏதாவது அவளுக்கு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன், ஒருத்தனும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க அதை பார்க்குறதுக்கு. வேலைக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கெல்லாம். நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒரு கட்டத்தில் அந்த வலி பெயின் எல்லாமே இருக்குல்ல, அதில் எல்லாமே வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. ஒன் டே ஃபுல்லும் ஆகுது. லைக் அங்கங்கே வீங்கி போய் ரத்த கட்டு, மண்டையில் அடி, இது எல்லாமே ரொம்பவும் வந்து உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு நாள் ஃபுல்லுமே அன்கான்ஷியஸாக தான் வந்து இருக்கீங்க. இப்படி வந்து நீங்கள் இதாகிறது, இப்போ என்ன பண்ணுறது, அங்கே வேலைக்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை அந்த போலீஸ் தம்பிக்கிட்ட உதவி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் தோணுது. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவர் எதாவது பண்ணி அப்புறம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வக்கீலெல்லாம் இருப்பாங்க. ஸோ வக்கீல்லாம் வந்து இப்போதைக்கு ஜாமீனில் வந்து உங்கள் அப்பா தம்பி எல்லாம் வந்து வெளியில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் ஸ்ட்ராங்கான இன்னும் அடுத்து வந்து இப்போ ஒரு ஜாமீனில் வந்திருக்காங்க. லைக் ஜாமீனில் வந்தாலும் ரொம்ப நாளைக்கு வெளியில் இருக்க முடியாது, திரும்பவும் வந்து உள்ளே போகிற மாதிரியான நிலமையில தான் வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து ஜாமீனில் வந்திருக்காங்க. உங்கள் அம்மாவா அவ்வளோ அப்படியே வந்து அவ்வளோ கஷ்டத்தில் அவ்வளோ அழுகுறாங்க. லைக் இந்த சிரிக்கு தான் கண்டிப்பாக எதாவது பண்ணியிருந்திருப்பா, அன்னைக்கு வந்தவன் இவனை பார்த்து சிரிச்சிட்டு கண்ணடிச்சிட்டு போகிறான், எடுபட்ட அவன் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாக்கா கண்டிப்பாக அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கவே இருக்காது, இவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையவே கிடையாது, அவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவனை பற்றி நான் விசாரித்தேன். அவன் ஒரு வேலையில் இறங்குறதுக்கு முன்னாடி முழுசும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையிலேயே இறங்குவான். அதனால் அவன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மலாம் யார் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உடனே உங்கள் தம்பிங்களா அவனை சும்மாவே விடக்கூடாது, நம்மளே ஜெயிலில் வச்சிட்டான், அவனெல்லாம் இதுக்கு மேலே விட்டால் ஆகவே ஆகாது, கண்டிப்பாக அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. ஆமாண்டா, போட்டு தள்ளியே ஆகணும், இன்றைக்கும் அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த கேஸை வேற மாதிரி நம்ம மாற்ற முடியும், அதுவும் சரிதாங்க, மாற்றி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கா அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து நைட்டு போட்டு முடிச்சிருவோம், எப்படியும் வந்து அசந்து தூங்குற நேரமாக பார்த்து மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கா ரொம்பவும் வந்து என்ன பயமாயிருச்சு, அவர் கொன்னுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நீங்களும் வந்து கேட்டிருந்துருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரில. அவங்களும் வந்து எப்படியாவது இதை வந்து அவருக்கு தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க உங்களுக்கும் வந்து வேலைக்காரங்களாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க. அப்படி வந்து ஒருத்தர்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே வீட்டை விட்டு போக முடியாது, நீங்கள் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. சரிம்மா நான் பார்க்குறேன், நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டால் அந்த ஒரு ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரகசியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ஜன் வந்து ரவுண்ட்ஸ் போயிருப்பார், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அவர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபைலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இது பேசிகிட்டு இருந்திருப்பார்.
அப்போதான் அந்த உங்க வீட்ல ஒர்க் பண்ற அந்த பர்சன் வந்து நம்ஜன் கிட்ட போய், தம்பி, சொல்லுங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க, என்ன, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அது வந்து தம்பி, இது என்னால் தான் உங்களுக்கு தெரியும்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் அவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லுங்க. அ இந்த மாதிரி உங்களை போட்டு தள்ளுறதுக்கு பார்த்துருக்காங்க தம்பி. இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்குற நேரமாக பார்த்து வந்து உங்களுக்கு போட போகிறாங்களா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி எங்கள் வீட்டம்மா சொல்லிவிட்டாங்க. உங்கள் வீட்டம்மானா யாரை சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் உங்களோட பேர் தான் சொல்கிறாங்க. ஓ, நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேலே எவ்வளோ அக்கறை, என்ன எதாவது பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ பயம் போல. ஜோ செல்லாக்குட்டி, கவலைப்படாத, மாமா நைட்டு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் என்கிட்ட தாராளமாக வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சரி தம்பி, ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. இந்த ஊருக்கு உங்களாலேயாவது ஒரு விடுவு காலம் வரட்டும் தம்பி, கவலைப்படாதீங்க. இந்த ஊருக்கு எந்த அளவுக்கு என்னால் உதவி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் வந்து அவங்க பாட்டு அவருக்கு வேலை போடுறாரு. இப்படியே நைட்டும் ஸ்கிப் ஆகுது. ஸோ லைக் ஒரு 12-1 மணி அந்த மாதிரி டைம் தான் அவனை இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் நம்ஜன் தங்குற பிளேஸுக்கு தான் வந்து எல்லாரும் அப்புறம் யார் யார் அப்படின்னா உங்களோட அப்பா, தம்பிங்க, அப்புறம் கொஞ்சம் அடியாட்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ஜன் இல்லை. அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா உங்களோட ரூமுக்கு தான் ரகசியமாக வந்து வந்திருந்திருப்பாரு. அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நல்லா வந்து தூங்கிட்டீங்க. ஸோ எப்படியும் இன்ஃபர்மேஷன் அவருக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. நம்ஜுனா அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ண மாதிரி, அவங்க ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தும் வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கா என்ன இது, யாரோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நம்ஜுனு செம்ம ஷாக்கு. ஹேய் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவர் சொன்ன முடியும் கத்த வாயை திறக்கிறீங்க. உடனே உங்கள் வாயை வச்சு மூடிடுறாரு. கத்தாதடி, நான் தான் உன் புருஷன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறார். உங்களுக்கு ஷாக்கா? கையை தட்டி விட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன். ரொம்ப நாளாச்சுல என் பொண்டாட்டியை பார்த்து, அதான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்ட தான் போய் அப்படியே உங்கள் பக்கத்தில் இழுக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அள்ளு விட்டுருச்சு. இதை பாருங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், என்னை கொன்றுவாங்க, உங்களையும் சேர்த்து கொன்றுவாங்க. ஆல்ரெடி உங்களை கொல்றதுக்கு தான் எங்கள் அப்பாவும் என் தம்பிங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க. போகிறதுக்கு அடி வந்தேன், நான் போகிறேன். எனக்கு வேண்டியதை வந்து எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா போகிறேன். ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏய், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நான் வந்து வந்தேன், சரியா? அதனால் நீ எதுவும் பயப்படாத பொண்டாட்டி. ஐயோ, உங்களுக்கு எப்படி தான் இவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன போலீஸ்னா சும்மாவா? போலீஸ்னா இருந்தாலும் முரட்டுத்தனமாலாம் இருக்கீங்க. விட்டுங்க, என்ன விட்டா இடுப்பை உடைச்சிருவீங்க போல. கை எடுங்க. முடியாதடி, அதுக்கு உன் இடுப்பெல்லாம் உடைக்கிறதுக்கு அதுக்கு இன்னமும் டைம் இருக்கு பண்டாட்டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் உன்னை இடுப்பெல்லாம் அப்படின்ட்டு. சி, என்ன இவ்வளோ பேசுறீங்க? கையெடுங்க, முதல்ல தள்ளி போங்க இங்கேருந்து. யாராவது பார்த்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேங்க. யாரும் வரமாட்டாங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளிட்டு அப்படியே ஒரு உங்கள் மேலே தான் ஓவர் ஆகுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் தான் சொன்னல, எனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச வரீங்க. பட் ஆனால் நம்ஜன் செம்மையாக வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்டு சும்மாவே இல்லை. நீங்கள் போட்டுட்டு இருந்த தாவணி, ப்ளவுஸ் எல்லாமே கழட்டுறாரு. லைக் வந்து அந்த கிஸ்லேயே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. லைக் வந்து
செம்மையா வந்து அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு போகுது, கழுத்துல இருந்து காலர் போனுக்கு வருது, அப்படியே உங்க செஸ்ட் கிட்ட தான் போகுது. செம்மையா செக் பண்றாரு உங்களுக்கா. லைக் வந்து உங்க மவுத்த ஒரு வாயில ஒரு கையில் சாரி உங்க வாய ஒரு கையில வந்து மூடிட்டு அப்படி செம்மையா மூன் பண்றீங்க. நம்ஜுனா நிறுத்துற மாதிரியே இல்ல, செம்மையா செக் பண்றாரு. உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு உங்க வெஸ்ட்டுக்கு தான் போய் செம்மையா வந்து கிஸ் பண்றது, ஹிக்கிய ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தள்ளி விட்டுறீங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க உடம்பு அப்படியே வந்து கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. மறைச்சி என்னடி பிரயோஜனம்? அதான் நான் பார்த்துட்டேனே பொண்டாட்டி. இதை பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. போறேன்டி, போறேன். ஆனா அடுத்த தடவை பார்க்கும்போது உன் கழுத்துல என்னோட நான் கட்டின தாலி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. என்னது உங்க ரூம்ல சவுண்டு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தான் அவங்க வந்து கதவை தட்டுறாங்க. உடனே நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்க ட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு எங்கேயாவது கடிச்சது ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் பாக்குறீங்க, எதுவும் தெரில. அதுக்கப்புறமா வந்து டோரை ஓப்பன் பண்றீங்க. என்னம்மா தள்ளுறி, என்னாச்சும்மா? தள்ளுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து உள்ளார வந்து பார்க்குறாங்க. எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பேசிட்டு இருந்த மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். யார் இருந்தவங்க கூட? யாருமே இல்லையம்மா. உண்மையை சொல்லிடு, யார் இருந்தா? யாரும் இல்லைம்மா, நான் தூங்கிட்டு தாம்மா இருந்தேன். தூங்கிட்டு இருந்தா எப்படி பேசுகிற சவுண்ட் வந்திருக்கோம்? உண்மையை சொல்லு, எவ்வளோ வந்தான்? யாரும் வரலம்மா. உங்களை அப்படியே வந்து ரொம்ப இதாகுது. லைக் வந்து உங்களை அடிக்க வராங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் போன உங்கள் அப்பா தம்பிங்க அந்த அடியார்கள் எல்லாம் திரும்ப வராங்க. அந்த சவுண்டு வருது. உங்கள் அம்மாவும் வந்து கீழே போகிறாங்க. என்னாச்சு, அவனை போட்டிங்களா? எங்கே போடுறது, அவன் அங்கே இல்லவே இல்லை, எங்கே போனான்னு தெரில. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் அங்கே இல்லவே இல்லை. நாங்களும் வந்து வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம். அவன் எங்கேயோ வெளியில் போனானா, போனவன் இன்னும் திரும்பவே வரலையாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தப்பிச்சிட்டான், ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக மாட்டுவான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கோவத்தில் வந்து போயிடுறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2-3 டேஸ் அந்த 1 வீக்குமே முடிய போகுது. இந்த 1 வீக்லேயே வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க எங்கேயாவது போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து இந்த ஒரு வாரமும் முடிய போகுது, அந்த கடைசி நாள். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அகைன் உள்ளார போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாது. அதுக்குள்ளார கண்டிப்பாக அவனை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ஜுனா இன்னைக்கு போட்டே ஆகணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே போகிறாங்க. லைக் 1 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நம்ஜுன் என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது எல்லாருமே பார்த்துக்கணும். செம்ம ஷாக்கு, இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இது இன்னமும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரமாட்டீங்களோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க, வாங்க வாங்க. எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாளாயிருச்சு, வாங்க வாங்க அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்கிறாரு. லைக் செம்ம கோவம் வருது. உடனே அங்கே அடியார்கள்லாம் இருப்பாங்கல்ல, வந்து செம்மையாக அடி அடி அடின்னு அடிக்க. அந்த அடியெல்லாம் நடக்கும்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து நம்ஜுன் அடிக்கிறது, நம்ஜுன் அடிக்கிற அடியில் எல்லாருமே லைக் வந்து அவங்களுக்கு பயங்கரமா அடி விழுது, தெறிக்கிறானுங்க. லைக் வந்து அதுக்கப்புறமா எல்லாம் வந்து வழியில கீழே விழுந்துடுறானுங்க. ஆனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அடி, செம்மையா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் தம்பிங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து அருவாளை எடுத்துகிட்டு அவனை வெட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ஜுன் தான் ஒருத்தனோட கையை பிடிச்சிட்டு இன்னொருத்தனோட கையில் வெட்டி விடுற மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. டிடி தம்பி தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி அவன் போகும்போது அவனை கிக் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செமையாக நடக்குது. அதுக்கப்புறமா உங்கள் அப்பந்தான் வந்து நம்ஜுனை போடுறதுக்கு அப்படியே வேகமாக வந்து லைக் வந்து வெட்டிடுறாரு. லைக் வந்து முதுகுல ஒரு கோடு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் பிளட்ல செம்மையா போகுது. இந்த எவிடன்ஸ் போதுண்டா, உன்னை
கொல்லித்தீ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவரு வந்து அங்க கேமரா வச்சு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியே இருந்திருப்பாரு. உடனே அந்த அருவாள புடிச்சு அவர் கழுத்துல வச்சு உடனே அங்கெல்லாம் போலீஸ் எல்லாம் ரவுண்ட் அப் ஆயிருவாங்க. ஸோ கான்ஸ்டபிள் இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருப்பாங்களே, எல்லாருமே ரவுண்ட் அப் ஆகி எல்லாருமே வந்து ஆஹ் ஆஹ் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டிருந்திருப்பாங்க. உங்களுக்கா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்திருக்கும். போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமாக வந்து நம்ஜுனுக்கு பார்க்கறதுக்கு தான் போறீங்க. நீங்கள் போய் பார்த்தா நம்ஜுன்கா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா தம்பிங்க அடியாளுங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா இது ஏதோ சவுண்டு கேட்குது, லைக் உங்கள் கொலுசு சத்தம்லாம் கேட்டிருக்கோம்ல. ஸோ திரும்பி பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி இந்த டைமில் இங்கே என்னடி பண்ணுற? அவங்களோட அந்த நம்ஜனோட அந்த முதுகில் அந்த பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ இவ்வளோ காயமாயிருக்கு, இவ்வளோ ரத்தம் போயிருக்கும். அழாதடி, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயந்தான், அழாத அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அவரும் வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுவிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. டாக்டர்லாம் வந்து உங்களுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப வலிச்சிருக்கும்ல உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அழாதடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் தான் உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. சரி இந்த டைமுக்கு வந்திருக்க, வீட்டில் யாரும் பார்க்கல, எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லையா? ஏன் கவலை இல்லை? உங்களுக்கு ஏதோ ஆயிருமோன்னு எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் ஆகல. போலீஸில் லைஃப்லலாம் இதெல்லாம் ரொம்பவே சகஜம்டி. இதுக்காகலாம் வந்து எதா ஆயிரும் நம்ம பண்ணாமல் சும்மா இருக்கலாம், அதெல்லாம் என்னாலாம் முடியாது. நான் இப்படி தான். சரிடி பொண்டாட்டி, வீட்டுக்கு கிளம்பு. இந்த நேரத்தில் இங்கே வந்து பார்த்தா வேற ஏதாவது பார்த்து அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ வீட்டுக்கு கிளம்பு. மாமா உன்னை நாளைக்கு காலையில் வந்து கொத்தா தூக்கிட்டு போகிறேன். சரியாடி பொண்டாட்டி? இல்லை, நான் போக மாட்டேன். ஏன்டி? நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன். அந்த மாதிரி நரகத்துல இருக்கிறதுக்கு நான் உங்க கூடவே இருந்துக்கிறேன். என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா அப்படின்ட்டு அழுறீங்க. நம்ஜுனா உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா பொண்டாட்டி? அப்போ நான் இப்பவே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் கேட்டிருப்பாரு. பண்ணிக்கோங்க நீங்க ஓகே சொல்றோம். நிஜமாவாடி? ஆமா பண்ணிக்கோங்க. உங்க பொண்டாட்டியே நான் உங்க கூடவே இருந்துடுறேன், எனக்கு அங்க போக விருப்பமே இல்லை அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுதே சொல்லிட்டு இருக்கீங்க. சரிடி சரிடி அல்லாதடி, நீ சொன்னதுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணாம இருப்பானா? ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஏஜ் என்னன்னு சொல்லிடு எனக்கா. அப்போதான் வந்து நீங்கள் டைமை பார்க்குறீங்க, 18 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை ஏன்டி கிளாக்கை பார்த்து சொல்கிற? ஏன்னா இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே, என்னோட 18th பர்த்டே அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. எது 18 வயசு தான் ஆகுதா உனக்கு? அதுவும் இப்போ? அச்சோ, அவ்வளோ சின்ன குழந்தையா நீ? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு அவ்வளோதான் ஆகுது, இப்போதான் 18 பிறந்திருக்கு. என் வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என்னோட வயசு இப்போ 30 ஆகுது. 30? ஆமாண்டி பொண்டாட்டி, 30 தான். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, எனக்கு அதில் கவலை இல்லை. நான் உங்க பொண்டாட்டியே உங்க கூடவே இருந்துடுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லு, என்னை பிடிச்சுதான் நீ இதுக்கு ஒத்துக்கிறியா இல்லை? நம்பிச்சு நம்பி கேட்குறாரு. உங்க முரட்டுத்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமாவா? முரட்டுத்தனமா இருக்கிறது பிடிச்சிருக்கா? இந்த முரட்டு போலீஸை பிடிச்சிருக்கா உனக்கு ரொம்ப? ஆஹா, அப்போ கிஸ் பண்ண பார்க்கலாம். மாட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னால அங்க அம்மாவை கிஸ் பண்ண பார்க்கலாம் பொண்டாட்டி. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் தாண்டி அப்படின்ட்டு அப்படியே வந்து சாஃப்டா பேசுறாரு.
நீங்களும் அப்படியே வந்து நாம் சொன்ன கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.